ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு saree கிளாத்தில் லூப் எடுத்துக்கணும். லூப் எடுத்து இந்த மாதிரி நம்ம பெரட்டி தைச்சிக்கணும். தைச்சிக்கிட்டு அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அது உள்ள ரோப்பை விடணும். அந்த ரோப்பை எப்படி விடுறோம் அப்படின்றத பாருங்கள். இது 3 நிமிஷம் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், அந்த ரோப்பை விட்டாச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ரோப்பு தான் விட்ருக்கேன். இன்னும் ஒரு ரோப்பு பெண்டிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். ஒன் சைடு வந்து இப்போ லேஸ் வச்சு அடிக்கிறேன். பாருங்கள், ஒன் சைடு லேஸ் வச்சு அடிச்சுட்டு அந்த 2 சைடு லூப் வச்சுருப்போம் பாருங்கள். அதில் ஒன் சைடு வந்து எம்டியாக இருக்கும். அந்த சைடில் ஸ்டோன் வச்சு நான் தைச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல லுக் கொடுக்கும். இது வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் நமக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து 750 தான். இது வந்து 1 ஹவரில் நமக்கு 750 சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கும்பொழுது கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி புதிய புதிய வந்து டிசைன் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுவேன். அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஸ்டோன் வச்சுட்டேன். ஓகே, ஸ்டோன் வச்சாச்சா? நெக்ஸ்ட் டைம் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம். அதாவது இன்னொரு சைடில் அது கொஞ்சம் எக்ஸஸாக உங்களுக்கு வந்து டைம் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி அந்த டிசைனை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் டைம் இழுக்கும் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், அதாவது 2 சைடும் 2 இன்ச்சு, மொத்தம் 4 இன்ச்சா, அந்த சைடு 2 இன்ச்சு, அந்த சைடு 2 இன்ச்சு வச்சு நீடில், பெரிய நீடில் இருக்கும், அதை வச்சு அது போல் சுருட்டிங்க. அந்த மாதிரி சுருட்டி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு த்ரெட்டை போட்டு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அது நல்லா ஒரு இதழ் மாதிரி இருக்கும். பாருங்கள், டபுள் இது கலர் மிங்கிள் பண்ணி நம்ம அது மாதிரி saree ப்ளவுஸும் தனித்தனி வேறு வேறு கலரில் அப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி saree கிளாத்தில் உள் சைடாக இருக்கிறதெல்லாம் கம்மியாக தான் கட் பண்ணிக்கணும். ரொம்ப கட் பண்ணிக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு saree வந்து கட்டும்போது பத்தாது. ஸோ அதனால கம்மியாக கட் பண்ணி, ஒரு கம்மியானா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். டிசைன் பண்ணி சைடில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தாலே நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் தச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணணுன்றத உங்களுக்கு அப்படியே வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாகவும் குயிக்காகவும் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து டிசைன் வைக்கணுன்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.